வணக்கம் நேயர்களே. இஷாரா செவ்வந்தி சென்ற படகை ஓட்டிச் சென்றவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அவருக்கு உதவியா போனவரையும் தேடி இப்ப வலைவீச்சு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். இதோடு இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, நாங்க பார்க்கலாம். யாழ் நகரில் இலக்கம் 173 KKS வீதியில் அமைந்திருக்கும் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் சகல விதமான இசைக்கருவிகளையும் தரமான முறையில் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். மற்றும் பாடசாலை மாணவ முதல்வர்களுக்கான இலச்சினைகள், பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், அத்துடன் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கான அனைத்து வகையிலான விளையாட்டு உபகரணங்களையும் தரமான முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ். இவற்றுடன் விளையாட்டு வீரர்களுக்கான சப்பாத்து வகைகள், விரும்பியவாறான வெற்றி கேடயங்கள் மற்றும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கான உடைகள், இவை அனைத்தையும் ஒரே கூரையுங்கள் பெற்றுக்கொள்ள யாழ் மண்ணில் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் கலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்தோரின் ஏகோபித்த தெரிவாய் யாழ் மண்ணில் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ். தொலைபேசி இலக்கங்கள் 021 222 3490, 077 80 60 267, 077 53 3504. ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் பிரதான சூத்திரதாரியான இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் மறைந்திருந்த பொழுது உதவிய 10 பேர், மொத்தமாக இலங்கையிலே அவர் எங்கெங்க ஒளிச்சொலிச்சிருந்தாரோ அவரை காப்பாற்றி தங்கள் அடைக்கலம் கொடுத்து வைத்திருந்த 10க்கும் மேற்பட்டோரை கைது செய்து விசாரணை செய்யவும், தடுப்பு காவலில் வச்சு விசாரணை செய்யவும் குற்றப்பிரிவு அனுமதி எடுத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான 400 குதிரை வேகம் இன்ஜின் கொண்ட ஒரு படகு ஒன்று அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணைக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அராலித்துறை கடற்கரை பகுதியில் இந்த படகையும் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த படகை குற்றப்பிரிவு மீட்டிருக்கிறது. இன்னும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்ப இந்த படகுல தான் அவ ஓடி இருக்கிறார். அப்ப அவ ஓடுறதுக்கு காரணமாக இருந்த நபரையும் இப்ப கொழும்புக்கு கொண்டு போயினும், அவருக்கு உதவியா இருந்தவரையும் கொண்டு போயினும். இவ்வாறான பெரும் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. குற்றங்கள் மிகவும் வலிமையானது. அந்த வலிமையான குற்றங்களை மேற்கொள்ளுகின்றவர்கள் சாதாரணமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வயது கூட கொஞ்சமாக இருக்கிறது. இந்த கொஞ்ச வயதுல இவ்வளவு பெரிய குற்றங்களை செய்து போட்டு ஒன்றுமே செய்யாத மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா? இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர் கொடுத்த ரியாக்ஷன், அதுதான் பல பேர் பேசுறாங்க, சமூக வலைத்தளங்களை கதைக்கிறாங்க. இந்த பிள்ளை இப்படி செய்திருக்கா, சின்ன பிள்ளையா இருக்கடா, இப்படி இருக்கிறான்ற மாதிரி. எனவே யார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவுத்திற்கு யார் நல்லவங்க வடிவா இருக்கிறாட்டா, வெள்ளையா அந்த திரைப்படங்கள் சொல்ற மாதிரி வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி, வெள்ளையா இருக்கிறவங்க வடிவா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இப்படியான குற்றங்களில் ஈடுபடுகின்ற பொழுது யாரும் நம்ப முடியாமல் உள்ளது. அது மட்டுமில்லாமல் இன்னும் பல குற்றவாளிகள் திருடப்படுகிறார்கள். சட்டவிரோதமான சொத்து குவிப்புகள், எப்படி அவர்களுக்கு இந்த சொத்துகள் வந்தது, என்ன குற்றங்கள் செய்தார்கள், எல்லா விடயங்களையும் தேடி பிடித்து அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எனவே மிக கவனமாக நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எந்த ஒரு குற்றங்களுக்கும் நாங்கள் துணை போகக்கூடாது. எந்த ஒரு வன்முறைகளுக்கும் நாங்கள் ஈடுபடக்கூடாது. நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். தேவையில்லாத விடயங்களில் நாங்கள் எங்களை உள்நுழைப்பதால் எங்களுக்கு அது பெரும் பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சிறு துளி பெருவெள்ளம் என்ற மாதிரி சின்ன பிரச்சனைகள் உங்களை அறியாமல் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை நிறுத்திவிடும். எனவே அவதானமாக இருங்கள். சர்வதேச அளவில் தேடப்படும் குற்றவாளிகளாக இருந்த குற்றவாளிகளுக்கு துணை போகின்றவர்களையும் கண்டிப்பாக விசாரிக்கிற பொழுது வேறு பிரச்சனைகளும் வரும். இப்ப பாருங்க, படகை ஊட்டி சென்றவர், அவருக்கு துணையா இருந்தவர், படகு யாருடையது, இனி அராலி கடற்துறையில் அந்த படகு வேறு யாரையும் கடத்திச்சுதா, எல்லா விஷயங்களும் விசாரணை மூலமாக இனி வெளியே வரும். அப்ப இந்த பாருங்க, இந்த விசாரணை நீள அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி எல்லா குற்றவாளிகளும் பிடிபடக்கூடிய சூழல் உருவாகும். அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதேனும் அதில் நாங்கள் பங்கெடுத்திருந்தோம்னு சொன்னா பெரிய ஆபத்தாக இருக்கும். எனவே நாங்கள் மீண்டும் சொல்வது, நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டு. இதில் ஏதாவது பிள்ளை இருந்தால் நீங்களே கருத்துக்களை சொல்லுங்க. கவனமாக இருப்போம். மீண்டும் சந்திப்போம். யாழ் நகரில் இலக்கம் 173 KKS வீதியில் அமைந்திருக்கும் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் சகல விதமான இசைக்கருவிகளையும் தரமான முறையில் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். மற்றும் பாடசாலை மாணவ முதல்வர்களுக்கான இலச்சினைகள், பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், அத்துடன் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கான அனைத்து வகையிலான விளையாட்டு உபகரணங்களையும் தரமான முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ். இவற்றுடன் விளையாட்டு வீரர்களுக்கான சப்பாத்து வகைகள்,
விரும்பியவாறான வெற்றி கேடயங்கள் மற்றும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கான உடைகள் இவை அனைத்தையும் ஒரே கூரையுங்கள் பெற்றுக்கொள்ள யாழ் மண்ணில் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் கலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்தோரின் ஏகோபித்த தெரிவாய் யாழ் மண்ணில் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ். தொலைபேசி இலக்கங்கள் 021 222 3490 077 80 60 267 077 53 3504 ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ்.